ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்சார்ட் எடிட்டிங் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்சார்ட்னு ஆப் ஏற்றிக்கணும். அதுக்குள்ளே போயிருந்தீங்கன்னா வீடியோன்னு இருக்கும். நியூ கிளிக் பண்ணணும். மேலே ப்ளஸ் சிம்பிள் நியூ மாதிரி இருக்கும், அதில் கிளிக் பண்ணணும். வீடியோ வேணுன்னா வீடியோவில் போய் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோட்டோ வேணும், ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். நான் சாமி ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன எடிட் பண்ண போகிறீங்க அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டும் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்படியும் வரலன்னா ஃபஸ்ட்டு கேன்வாஸ்னு இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து கேன்வாஸ் அதை பெருசு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு வச்சுக்கலாம். எனக்கு 50 வேணும், 25 வேணும், அந்த மாதிரி தான் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அது 21 வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு மியூசிக்கில் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் வேணால் வச்சுக்கலாம். பாருங்கள், நிறைய மியூசிக் இருக்குது. நிறைய மியூசிக்ஸ் எல்லாம் இருக்கும். ராக் மியூசிக். நெக்ஸ்ட்டு மை மியூசிக்கில் பாருங்கள், நீங்கள் கூகுள்லேருந்து ஏற்றி டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் வச்சு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஃபோர்ட். இதில் வந்து நிறையா இருக்கும். வெஹிக்கிள் சவுண்டு, பெல் சவுண்டு. பாருங்கள், பெல் சவுண்டு கேளுங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. சர்ப்ரைஸ்னு கத்துற மாதிரி, அந்த மாதிரி நிறையா சவுண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. எழுதுகிற மாதிரி நான் வந்து சவுண்டு கொடுக்கல, ஆனால் இருக்குது. இதில் டைமர், அலாம் அடிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வச்சு டைப் பண்ணிலாம் எடுத்துக்கலாம். டி போட்டிங்கன்னா என்னென்ன பேர்டு வேணுன்னா பி போட்டிங்கன்னா பேர்டு மாதிரி சவுண்டு வரும். இது அவ்வளோதான். ரெக்கார்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி வரும். 1 this time பண்ணிவிட்டு அந்த நடுவில் ஒரு டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஓடும். நீங்கள் பேசிக்கலாம். இது எப்படி டெலிட் பண்ணால் ஒரு கிளிக் பண்ணிட்டு டெலீட்னு இருக்கும் பாருங்கள், டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர். இதெல்லாம் நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டிக்கலாம். வேணும்னா ராங் மாதிரி இருக்குல்ல, அதை கொடுத்துடணும். இது எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். நிறையா இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பெருசு பண்ணாலும் பெருசு பண்ணிக்கலாம். இதை வந்து நவுத்துற மாதிரி நீங்களே எடிட் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி தான் இன்சர்ட் எப்படி கிளிக் பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணணும். வாய்ஸ் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு டெக்ஸ்ட் டூல் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். லைக்னு எழுதிட்டு பெருசு பண்ணிக்கலாம். லைக்கு மாதிரி இது எப்படி டெலீட் பண்ணுறதுனா கிளிக் பண்ணிட்டு டெலீட்னு கொடுத்துடணும். டெலீட் ஆகிடுச்சு. எஃபோர்ட் வந்து பெருசாகிற மாதிரி, ஷேக் ஆகிற மாதிரி நிறையா இருக்கும். இப்படி நிற்கிற மாதிரி, ஆடுற மாதிரி, சுற்றுற மாதிரி நிறையா இது இருக்குது. நான் எல்லாமே போட்டு காமிச்சிருக்கேன். டிவியில் இந்த மாதிரி வருமா அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தேவையில்லை. வால்யூம் பெருசு பண்ணால் அது வந்து நல்லா ஷேக்காக, கம்மி பண்ணால் கொஞ்சம் இதாகும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஷால் ரூம் ஜம்பிங். இதை டெலிட் பண்ணுறவங்களும் கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுத்துடணும். கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுத்துடணும். அடுத்து பார்த்திங்கன்னா டைமர் ஓடுறது.
இப்படி பண்ணால் நிறையா டைம் இருக்கா, நான் அதை கம்மி பண்ணிட்டேன்னா பாருங்க ஒரு நிமிஷத்தில் ஓடிடும். நெக்ஸ்ட்டு ஸ்லிப்ட்டு நடுவில் கட் பண்ணலாம், ஸ்ட்ரிப்பில் வச்சு கட் பண்ணிக்கலாம். நடுவில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு டெலீட்னு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும் இந்த ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைஸ் கட் பண்ணுறது. இந்த மாதிரி எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கு கொடுக்குங்க. மாதிரி 3Dயில் வச்சுக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கேன். இதுக்கும் சைஸ் கட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி இவ்வளோ வருமா அவ்வளோ இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவுக்கும் சைஸ் கட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் இந்த மாதிரி வேணுனாலும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கேன்வாஸ் திரும்ப பெருசு பண்ணிக்கலாம். அப்பப்போ சின்னதாக பேக்ரவுண்டை மாற்றினீங்கன்னா இதே சைஸ்க்கு தான் வச்சுக்கிறேன். ஒரு ஃபோட்டோ ஒவ்வொரு மாதிரி சைஸ்க்கு வச்சுக்கலாம். FD சைஸ்க்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு எப்படி இப்போ மியூசிக் போடுறதுன்னு பார்க்கலாம். அது பார்த்தோம், ஆனால் மியூசிக் வந்து இதாகலை. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபோட்டோ மாறிக்கும். மியூசிக் கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி தான் நான் வந்து இந்த ஹாப்பி அந்த மியூசிக் போட்டுருக்கேன். திரும்ப இந்த மியூசிக் கொடுத்தா வந்துடும். இந்த ஃபோட்டோ வச்சு இப்படி தான் எடிட் பண்ணணும். இன்னொரு மியூசிக் கொடுக்கணுன்னா பத்தலைன்னா இன்னொரு மியூசிக் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் போய் இங்கே இருக்குன்னு இந்த சாங் கிடையாது. இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்தேன். இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. எதுவும் கிடையாது. சேப் நடுவில் ஃபுல்ஸ்ன்னு இருந்துச்சு. அதில் தான் அந்த சாங் இருந்துச்சு. கோடு கூட போட்டுருக்கலாம். அதெல்லாம் வாய்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். மற்றெல்லாம் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அதில் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கட் பண்ணனாலும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வீடியோக்கு மியூசிக் வச்சாச்சு. இவ்வளோ வச்சுன்னு பத்தலைன்னா அதே கட் பண்ணிட்டிங்கன்னா போதும். இவ்வளோ ஃபோட்டோஸ் வேணான்னா ஃபுல் வரைக்கும் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறது எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அதெல்லாம் சேவ் ஆகிடுச்சு. நம்ம
பண்ணிக்கோங்க. கேலரியில் போய் பார்க்கலாம். சேவ் பண்ணோடனே கேலரியில் இருக்கும். அவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.